உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். உமது திருச்சட்டை என் இதயத்தின் நடுவே இருக்க விரும்புகின்றேன். தந்தை மகன் தூயாய ஒருவரின் செயல்தான் அவரது பழக்கமாகிறது, ஒருவரின் பழக்கம்தான் அவர் மதிப்பீடாகிறது, அவரின் மதிப்பீடுதான் அவருடைய தரமான வாழ்வாகிறது. தரம் கெட்டு கறி கட்டு வாழும் மனிதர்களின் மத்தியில் தடம்பதிக்க வேண்டும். அத்தடமே வரலாற்று தகவலுக்கு சாதகமாக மாறும் என்ற எண்ணத்தில் பிதா மகன் இயேசுவின் செயல்பாடுகள் அமைந்தன. அவரது நல்ல சிந்தனைகளை, நற்செய்தி விழுமியங்களை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில் விருட்சகமாக முளைத்து எழுந்து வளம் கொடுக்க 25 மரங்கள் இன்று இறைப்பணி வாழ்வில் வெள்ளி விழா கொண்டாடுகின்றன. இந்த 25 மரங்களும் 25 ஆண்டுகளாக பல வளங்களை கொடுத்திருக்கிறது. எத்தனை சிலுவைகள் வந்தாலும், எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும்
எத்தனை பலவந்தங்கள் வந்தாலும் ஆண்டவரின் அடிச்சுவடே எங்களுக்கு அடித்தளம் என்று ஏற்று நம்பி வீறு நடை போட்டு பல பலன்களையும் கனிகளையும் வெற்றியையும் கொடுத்து இறைவனுக்குரிய அன்பு மக்களாக பலர் வாழ பலர் பாராட்டும் வகையில் வேதியர்களாக வாழும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இறைவன் வரும் நாட்களிலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று புனித பலி வழியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பிற்கினிய வேதியர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இதோ இன்றைய நாளில் அகமகிழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகிற மகிழ்வான நாள். கடவுள் உங்கள் எல்லோரையும் இந்த உலகத்தில் படைத்ததற்காக, ஒரு குடும்பத்தை கொடுத்ததற்காக, தன்னுடைய மேலான இறையாட்சி பணியில் திராட்சை தோட்டத்தில் கனிதர உங்களை பெண் வேதியராக அழைத்ததற்காக, 4 நூற்றாண்டு உங்கள் எல்லோரையும் கரம் பிடித்து வழி நடத்தியதற்காக, தொடர்ந்து அவருடைய அருளால் ஆற்றலால் ஆசீர்வாதத்தால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நமது திருச்சபையும் என்னாலும் பலம் தர இந்த கல்வாரி பலியை மகிழ்ச்சியின் பலியாக, நன்றியின் பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் கைகளை குவித்து கண்களை மூடுவோம். 4 நூற்றாண்டு நாம் கடந்து வந்த பாதையை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். திருப்பலியின் முன்னுரையில் வாசிக்கப்பட்டதைப் போல வரவேற்புகள், எதிர்பார்ப்புகள், எதிர்ப்புகள், ஏளனங்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், பாராட்டுகள், உதாசீனங்கள், இப்படி 25 ஆண்டு கால வரலாற்று பதிவு பல்வேறு அனுபவங்களின் தொகுப்பாய் இருக்கிறது. அனுபவங்களிலெல்லாம் உயர்வாய் மேலாய் இப்பொழுது நமது மனதில் வர வேண்டியது, இறைவா, இதுவரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீர், இனிமேலும் உம்மிடமே சரணடைகிறேன். திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை போல என் சொல்லால் செயலால் வாழ்வார் நீர் வளர வேண்டும், உமது வளர்வில் நானும் மகிழ வேண்டும் என்று ஆண்டவருக்கு இதய காணிக்கையை, நன்றி காணிக்கையை மகிழ்வாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வெள்ளி விழா கொண்டாட்ட திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க தடையான நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகிய பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித கடைகளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைந்த வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வேதியர்கள் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இதோ இந்த இடத்தில் நற்செய்தி பணியை பல ஆண்டுகளாக செய்து வருகிற நல்லுள்ளம் கொண்ட அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற சகோதரி மேரி சொர்ணம் அவர்களுக்கு ஆண்டவர் உடலுள்ள சுகம் தந்து வழிநடத்த இந்த கல்வாரி பலியை ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை புதுப்பிக்க இன்று நன்றியுணர்வோடு வெள்ளி விழா கொண்டாடும் எம் வேதியர்களை நீர் கனிவரகத்துடன் வழிநடத்தியருளும். அவர் வளர்க என்பதை தங்கள் வாழ்வின் இலக்காக கொண்டு வாழும் இவர்கள் நிறைவான அன்பின் ஆவியில் உறுதிப்படவும் இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எடுக்கப்பட்டுள்ளது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைக்க தேர்ந்தெடுத்த எரேமியாவின் அழைப்பு பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறைவாக்கு பணிக்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமும் அவர் வழியில் நடந்திட இறைவனும் கேட்டு முதல் வாசகத்திற்கு செயல்படுவோம். ஆண்டவரே பேசும் அடியாக கேட்கிறேன். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கு முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளை நான் தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தி உள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நல்ல
ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் ஆண்டவரே. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். கொலோசியருக்கு எழுதிய 2ஆம் வாசகம், அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைவு, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவ்வனைத்தும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களில் நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். ஏதாவது எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடி அவருடைய பிறப்பின் மகிழ்வை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிறோம். இது மகிழ்ச்சியின் காலம், நன்றியின் காலம். கிறிஸ்து பிறந்த நாள் மட்டுமல்ல, கால் நூற்றாண்டாய் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தனது இறையாட்சி பணியில் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு உங்கள் வாழ்வையே நீங்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி பார்க்கிற நேரம். எனவே நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை செல்வின் அவருடைய பேராலும் வந்திருக்கிற அன்பு நண்பர் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவருடைய பேராலும் எனது பேராலும் நமது மறை மாவட்டத்தின் பேராலும் உங்கள் எல்லோருக்கும் வெள்ளி விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி மகிழ்வை பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு யாருக்கு வெள்ளி விழா சொல்லுமா? யாருக்கு வெள்ளி விழா? உங்களுக்கு. உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கும் வெள்ளி விழா. நீங்க எங்க சாமி போய் வேதியருக்கு படிச்சீங்க அப்படின்னா, வேதியருக்கு படிச்ச படிப்பை தான் ஓராண்டு சென்னையில் சென்ட் பால் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இப்பொழுது ஆயராக இருக்கக்கூடிய மேதகு பீட்டர் ராஜ் அவர் இருக்கிற பொழுது நான் என்ன செய்தேன், ஓராண்டு 1999 போய் சேர்ந்து 2000 ஓராண்டு கரையான் சாவடியில் இருக்கக்கூடிய புனித பவுல் விவிலிய கல்லூரியில ஓராண்டு விவிலிய படிப்பை முடித்தேன். சாமியார போகணும் அப்படின்னு போய் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேதகு இருதயராஜ் காண்டகை, நீ ஒரு வருஷம் பைபிள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நானும் பைபிள் படிக்க போறது சாமியார் படிக்கிறது தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனா, இல்ல அது வேற படிப்பு இது வேற படிப்பு, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓராண்டு நான் அதிகமாக படித்தேன் அல்லது தேவையில்லாமல் படித்து விட்டேனோ என்கிற நிலையில் இருந்ததுதான் இந்த விவிலியம். 1999 என் கையில தூக்குற இந்த விவிலியம் இன்றும் என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களோடு இணைந்து நானும் என்ன செய்கிறேன், வெள்ளி விழாவை கொண்டாடுகிறேன். அன்பு அக்கா வைத்தியர் திருமதி விக்டோரியா அவர்கள் இந்த வெள்ளி விழா திருப்பலிக்கு என்னை அழைக்கிற பொழுது, இந்த நாளில் என்னை விட பொருத்தமான அனுபவம் வாய்ந்த பல்வேறு தந்தையர்கள் தமிழக அளவிலும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை அழையுங்கள், நான் உங்களோடு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்த போது என் மனதில்
சரி, அவர்களோடு இணைந்து நாமும் வெள்ளி விழா கொண்டாடுவோம், அவர்களோடு இணைந்து நாமும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம், அவர்களோடு இணைந்து நாமும் மகிழ்வோம் என்கிற மனநிலையில் தான் இன்றைய நாளில் நான் உங்களோடு இணைந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திண்டிவனம் இந்த வேதியர்களுடைய தாய் வீடு. உங்கள் எல்லோரையும் நாற்றாங்காலில் நட வைத்து பண்படுத்தி அதை தமிழக திரு அவைக்கு பல்வேறு இடங்களில் நட்டு வளர்த்த இடம் இந்த திண்டிவனம். இந்த திண்டிவனத்தினுடைய இலக்கு மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லா நிகழ்வுகள், முப்படி நிலையத்தினுடைய ஒட்டுமொத்த இலக்கு திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை. என்ன வார்த்தை அது? அவர் வளர்க அப்படிங்கிறது. எதனால இந்த வார்த்தையை திண்டிவனம் தேர்ந்தெடுத்தது அப்படின்னா, வழக்கமா எல்லோருமே நான் வளர வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்கள். அது குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்கள் வரை எதுவென்றாலும் அது நானாக இருக்க வேண்டும், எதுவென்றாலும் அது எனக்காக இருக்க வேண்டும் என்கிற மனநிலை. பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ பெருமையோ பதவியோ எல்லாவற்றும் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் ஒருவர் தான் எனக்கு அல்ல, எனக்கு பின் வரக்கூடியவர். அப்ப எனக்கு என்ன? அவர் மிதியடிவாரை குனிந்து அவிழ்க்கிற தகுதி கூட எனக்கு இல்லை என்று தாழ்த்தி கொண்டவர். நான் பல நேரங்கள்ல திருமுழுக்கு யோவானை பற்றி நினைக்கிற பொழுது புல்லரித்து போவதுண்டு. வழக்கமா தாழ்ச்சி அப்படின்னாலே அது அன்னை மரியாதை தான் நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்த முடியும்? ஒரு அடிமை என்கிற நிலைக்கு என்ன செய்யலாம்? தாழ்த்தலாம். நீங்க பாரதிக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன், கண்ணனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கண்ணதாசன், இப்படி தாசனாக அடிமையாக இருப்பதற்கு தமிழ் இலக்கியத்திலும் சரி விவிலியத்தில் அன்னை மரியாதை போல பல நபர்கள் உண்டு. ஆனால் திருமுழுக்கு யோவான் என்னை பொறுத்தவரையில் அதற்கும் ஒருபடி மேலே போய் நிற்கிறார். அவர் அடிமைன்னு சொல்லல, அந்த அடிமைக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு அடிமையினுடைய பணி என்ன? எஜமான் வீட்டுக்கு வந்தவுடன் அவருடைய மிதியடியை அவிழ்த்து அதை ஓரமா வச்சு அவருடைய பாதங்களை கழுவதற்கு தண்ணி கொடுக்கணும். ஏசுநாதர் கூட பெரிய வியாழக்கிழமை பாதம் கழுவுகிற பொழுது இடையில் குண்டை வரித்து கட்டி கொண்டு அவர் சீடனுடைய பாதங்களை கழுவினார். அப்ப அவங்களுக்கு சொன்ன, நீங்க இந்த தலைவர்னு சொல்றீங்க, மீட்பர் சொல்றீங்க, மெசியான்னு சொல்றீங்க, போதகர்னு சொல்றீங்க, ஆண்டவர்னு கூட சொல்றீங்க, எல்லாமே சரிதான். ஆனால் மீட்பரும் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் காட்டுறேன். என்ன ரோல் மாடல்? உங்கள் பாதங்களை கழுவுகிற அடிமையின் பணி, அதை ஆண்டவராகிய நான் செய்தேன், என்னை போல நீங்களும் செய்யுங்கள். வழக்கமா திருப்பலியில அப்பத்தை உயர்த்தி காட்டி, ரசத்தை உயர்த்தி காட்டி, இது எனது உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். அதே நாள் தான் இயேசு சொன்னார், பாதங்களையும் கழுவி விட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆனா இயேசு ரெண்டு காரியங்களை அவருடைய நினைவா செய்ய சொன்னார். ஒரு காரியத்தை டெய்லி திருப்பலியில என்ன செய்யறோம், மற்றொரு காரியத்துல வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்யறோம், அந்த பாதங்களை கழுவுகிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் அதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, அந்த அளவிற்கு அவர் பரிசுத்தமானார். விவிலியத்துல தொடக்கத்துல இருந்து எல்லா இறை வாக்கினர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. என்று வாசிக்கப்பட்ட எரேமியாவுல கூட ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். ஆனா எரேமியாவினுடைய பதில் என்ன? எனக்கு தகுதி இல்லை, நான் தூய்மையற்றவர். எசையா அதுதான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் நான் வாழ்கிறேன், எனக்கு தகுதி இல்லை. மோயிசரை கூப்பிட்டா திக்குவான், எனக்கு பேச தெரியாது. எல்லோருமே தாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு எப்பொழுது தகுதி வருகிறது தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்களுக்கு தகுதி இல்லை என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு தகுதி வருகிறது. இது நம்மளை நாம் தாழ்த்திக் கொள்வது என்பது தாழ்ச்சியினுடைய உச்சம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதைக்கு முன்னோடியாய் வந்து பாதையை செம்மைப்படுத்தி
இயேசுவின் பணிக்கான தயாரிப்பை செய்தவர். பிரிப்பரேஷன் ஒர்க், அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த வேலை செய்தது யார்தான்? திருமுழுக்கு யோவான் தான். அப்ப வேதியர்கள், உங்களுடைய பணி திருமுழுக்கு யோவானுடைய பணியை போன்றது. எல்லா தயாரிப்புகளையும் யார் செய்யணும்? நீங்கள் செய்யணும். ஒருவேளை குருக்களாக இருக்கிற நாங்கள் இயேசு மாதிரி வந்து வேலை நின்னோம் அப்படின்னா சீன்ல நாங்க தான் என்ன செய்வோம்? இருப்போம். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சீன்ல இருக்க மாட்டீங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி, இந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன் சொல்றோம் பாருங்க, அத மாதிரி திரைக்கு பின்னால் இருப்பீர்கள். ஆனால் திரைக்கு முன்னால் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமான உடல் உழைப்பை, அர்ப்பணிப்பை கொடுத்தது யார்? அது நீங்கள். இன்னைக்கு திருப்பலி முன்னுரையில ரொம்ப அழகா சொன்னாங்க. எதிர்பார்ப்புகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, தரக்குறைவான பேச்சுக்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, அசிங்கங்கள் உண்டு. இவை அனைத்தையும் சுமந்து கொண்டவர்களாய், கல்லடிபட்ட மரங்களாய் நீங்கள் இருந்ததால் தான் கால் நூற்றாண்டாய் நீங்கள் காய்த்து கனிந்து இந்த உலகிற்கு அருள் கொடுத்திருக்கிறீர்கள். அதனாலதான் இன்றைய நாள்ல எதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விக்டோரியா என்கிட்ட பேசுகிற பொழுது, உங்க மனசுக்கு வந்தது சொல்லுங்க சாமி அப்படின்னா, அப்ப ஏற்கனவே திண்டிவனம் அவர் வளர்க, அதோடு இணைத்து தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் மற்ற வாசகங்களும் எடுக்கப்படுகிறது. அவர் வளர இணைந்திருப்பேன், கனி தருவேன். சொல்லுங்க பாப்போம். இயேசு வளர நான் இயேசுவோடு இணைந்திருப்பேன், கனி தருவேன். இதுதான் இன்றைய நாளுடைய மைய சிந்தனை. அவர் வளர இணைந்திருப்பேன், கனி தருவேன். இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் அப்படித்தான் கொடுக்கிறார். ஒருவேளை இணைந்திருப்பதும் கனி தருவதும் கால் நூற்றாண்டாய் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு தொடக்கத்துல இந்த பணிக்கு நான் தகுதியானவளா? இப்ப திருச்சபை அன்றும் சரி இன்றும் சரி எப்பொழுதுமே ஆணாதிக்க சமூகமாய்தான் சமூகமும் இருந்திருக்கிறது, திருச்சபையும் இருந்திருக்கிறது. இது ஆலயமோ திருவழிபாடோ திருச்சபையோ இதற்கு என்னதில்ல, விதிவிலக்கு அல்ல. ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரிதான் சமூகம் இருக்கிறது. அது பிறந்த பிள்ளைக்கு நீங்கள் இனிஷியல் போடுறதுல இருந்து குடும்பத்தில் முடிவெடுப்பது வரை எல்லா இடங்களிலும் ஆண்களே பிரதானமாய் இருக்கிறார்கள். இயேசுக்கு மீது வைக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனம், 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்த இயேசு ஒரு ரேஷியோ படி கொஞ்சம் பெண்களையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்க கூடாதா? தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? அதனால நான் சொன்ன பாருங்க, பாதம் கழுவும் சடங்கு. இன்னைக்கு குருக்கள் அந்த 12 பேர்ல ஒரு 6 பேர் பெண்களை வைத்து பாதம் கழுவும் சடங்குக்கு முன்னெடுக்கலாம் அப்படின்னா ஏறக்குறைய 75% இடங்களில் அதற்கு எதிர்ப்புதான் இருக்கும். யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசு அவரும் ஒரு யூதர், அவரும் ஒரு ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தான் வருகிறார். ஆனால் அந்த ஆணாதிக்க நீரோட்டத்திற்கு எதிர்த்து பயணித்தவர் தான் இயேசு. நீங்க திருத்தூதர் பவுலையும் பாருங்க, இயேசுவையும் பாருங்க. பல நாட்கள்ல பல நேரங்கள்ல பவுலின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் எப்படித்தான் இருக்கும். பவுல் எப்போதுமே பெண்களை அப்படி 2ஆம் கட்டத்துல தான் வச்சு பார்க்கிறாரு. ஆண்களை தான் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பாவம் எப்படி வந்தது? பெண்ணால் தான் வந்தது. பெண் யாருக்காக படைக்கப்பட்டவள்? ஆணுக்காகத்தான் படைக்கப்பட்டவள். அப்ப 2ஆவது தடவை தான் வச்சிருக்காரு. இல்ல, பவுலும் சரி இயேசுவும் சரி ஆணாதிக்க சமூகத்திலிருந்து வந்தாலும் அதற்கு எதிர்த்து பயணித்தவர்கள். அதனாலதான் பவுலும் தன்னுடைய உடல் உழைப்பாளர்களாக ஆண்களையும் பெண்களையும் வைத்திருந்தார். அது பவுல் சீலா, பிரிஸ்கில்லா, அக்கில்லா இப்படி பல நபர்களை என்ன செய்கிறார்? உடல் உழைப்பாளர்களாக வைத்திருக்கிறார். அதுல பெண்களுடைய பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசுவுடைய வாழ்க்கையிலையும் பெண் சீடர்களை என்ன செய்கிறார்? முதன்மைப்படுத்துகிறார். திருமுழுக்கு யோவானுக்கு கூட பெண் சீடர்கள் கிடையாது. இயேசுக்கு முன்னாடி இருந்த எந்த யூத ராபிகளுக்கும் பெண் சீடர்கள் கிடையவே கிடையாது. யூத சமூகத்தில் முதலில் பெண்களை சீடர்களாக வைத்திருந்தவர் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர்களை வைத்திருந்தார், அவர்களோடு அரவணைத்து சென்றார். அவர்களுடைய தன்னுடைய பணி வாழ்வில் அவர்களுடைய பங்களிப்பை முதன்மைப்படுத்தினார். அது மார்த்தா மரியா சகோதரிகளாக இருக்கலாம், எல்லோருக்கும் இருக்கலாம். அதனாலதான் 12 பேரை அப்போஸ்தலர்களாக வைத்த இயேசு, 12 பேரை அப்போஸ்தலர்களாக வைத்த இயேசு
அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராக ஒரு பெண்ணை தான் அவர் உருவாக்கினார். யார் அது? மகதலா மரியா. மகதலா மரியா அவங்க யாரு? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர். அன்னை மரியாள் வந்து அப்போஸ்தலர்களின் அரசி. ஆனா ஒரு அப்போஸ்தலருடைய பணி என்ன? திருத்தூதருடைய பணி என்ன? சென்று அறிவிப்பது. இந்த 12 அப்போஸ்தலர்களுக்குமே இயேசு உயிர்த்து விட்டார் என்று சென்று அறிவித்தது யார்தான்? மகதலா மரியா தான். நீங்க யூத சமூகத்துல ஒரு விஷயத்தை சாட்சியோட சொல்லணும்னா 2 பேர் வேணும். ஒரு ஆள் சொன்னா சாட்சி என்ன செய்யாது? எடுபடாது. அது ஆண்கள் 2 ஆண்கள் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட யூத சமூகத்துல 2 பேர் அல்ல, ஒருவர் தான். அந்த ஒருவரும் ஆண் அல்ல, பெண் தான். அந்த பெண் சொல்லிதான் இயேசு கல்லறையில் இல்லை, இங்கே தேடாதீர்கள், இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற உயிர்ப்பின் சாட்சியாக இருந்தது ஒரு பெண் தான். அப்ப இவை அனைத்தையும் நீங்க மனதில் வைத்துக் கொண்டு அவர் வளர நான் எப்படி இணைந்திருப்பது, எப்படி கனி தருவது? நான் இணைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த இணைப்பு என்பது நானாக உருவாக்கியது மட்டும் அல்ல, இது கடவுளே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கடவுள் கொடுக்காம வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும் நினைச்சாச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எவர் தடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? அதை நிறுத்த முடியாது. என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வாசகம் பல்வேறு இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்களுடைய அழைப்பெல்லாம் விவிலியத்துல இருந்தாலும் எரேமியாவினுடைய அழைப்புல மிக கேட்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அவ்வளவு தத்துவமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்று எரேமியா முதல் அதிகாரம் 5வது வசனத்துல தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன், மக்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். 3 வாக்கியங்கள், 3 வார்த்தைகள் முக்கியம். உன்னை அறிந்திருந்தேன், உன்னை அபிஷேகம் செய்தேன், உன்னை நான் அனுப்புகிறேன். உன்னை நான் அறிந்திருந்தேன், உன்னை நான் அபிஷேகம் செய்தேன், உன்னை நான். அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களை என்ன செய்ய முடியாது? நான் அவனுடைய பணிக்காக கூட்ட முடியாது. கடவுள் உனது முன்னும் பின்னும் தெரிந்தவர். எப்போ? நீ பிறந்து வந்த பிறகு இல்ல, நீ உங்க அம்மா வயிற்றுல கன்சீவ் ஆன பிறகு இல்ல, அதற்கு முன்னாடியே அண்ட சராசரங்கள்லாம் உருவாகுவதற்கு முன்பாகவே என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே இங்கே நான் கருவாகி இருந்தேன். ஆனால் கடவுளின் எண்ணத்தில் நான் இருந்தேன். அப்படி இல்லாம என் தாய் வயிற்றுல நான் என்ன செய்ய முடியாது? கன்சீவ் ஆக முடியாது, வர முடியாது. அப்ப கடவுள் எனக்கான பணியை முன்குறித்து வைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே என்னை அறிந்த தெய்வம், என்னை தெரிந்த தெய்வம். பல நேரங்கள்ல பல வருஷங்களா பழகியவர்கள் கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்துட்டா, நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு உதாசீனமான வார்த்தைகள். இன்டிஃபரன்ஸ் இஸ் த worst disease in the world அப்படின்னு அன்னை தெரசா சொல்றாங்க. உதாசீனப்படுத்துவதோ அல்லது கண்டுகொள்ளாததோ தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக கொடுமையான வியாதி. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கண்டுகொண்டேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய் என்று உங்கள் எல்லோரையும் இந்த வேதியர் பணிக்காக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருப்பது மட்டுமே தகுதி அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது. உங்களுக்கு என்று இந்த பணியை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்தார். அதனால எல்லா இறைவாக்கினர்களும் நான் இதற்கு தகுதியானவன் தானா என்று தயங்கி நிற்கிற பொழுது வழக்கமா குருக்களாகி எங்களுக்கு, நாங்க முத செமினரிக்கு போகும்போது எங்களை சொல்லுவாங்க, God did not choose the qualified persons. கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதில்லை. கடவுள் யாரை அழைப்பதில்லை? தகுதியானவர்களை அழைப்பதில்லை. யோசிச்சு பாருங்க, 12 அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒழுங்கா இன்டர்வியூ வச்சிருந்தா அந்த இன்டர்வியூல யார் குவாலிஃபை ஆயிருப்பா? யூதாஸ் மட்டும்தான் குவாலிஃபை. அவன் தான் படிச்சவன், அவனுக்கு தான் விவரம் தெரியும், நல்ல சூதானமா நடக்கிறதுக்கு அவனுக்கு தான் தெரியும். யூதாஸ் மட்டும்தான் இந்த உலகம் சொல்லுகிற குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருக்கு. ரெஸ்யூம் கொடுத்துட்டான்னு வைங்க, மற்ற ரெஸ்யூம்ல ஏதாச்சும் எழுத தெரியுமா? அவங்களுக்கு அந்த ரெஸ்யூமே எழுத தெரியாது 12 அப்போஸ்தலர்கள்ல. அதனால யூதாஸ் மட்டும்தான் 12 அப்போஸ்தலர்களில் தகுதியானவராக இருப்பார்.
ஆனா இயேசு அப்படிப்பட்ட உலகம் சொல்லுகிற தகுதியை அவர் எதிர்பார்த்தவர் அல்ல. இங்க இருக்கக்கூடிய நானும் சரி, மற்ற அருட்தந்தையர்களும் சரி, தந்தை செல்வியில் எனக்கு அவர் என்னுடைய ஊர் பக்கத்து ஊர் தான், கடையன் தான். தொடக்கத்துல இருந்து அவருடைய குடும்பத்தை தெரியும், எனது குடும்பத்தை தெரியும். நாம் ரொம்ப திறமையானவர்கள் என்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் படித்த காலத்துல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். செமினரியில போய் முத விரகனூர்ல போய் தொடக்கத்துல போய் இருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், கிராமப்புறத்துல படிச்சுட்டு போன நம்ம இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஏ படிச்சிருப்போம். அந்த ஒரு எஸ்ஏ வச்சுதான் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் மாத்தி மாத்தி போட்டு இப்படி படிச்சுட்டு போன நம்ம செமினரியில போன உடனே தண்ணி குடிக்கிறதுல இருந்து குப்பரப்படுத்த தூங்குறது வர இங்கிலீஷ்லயே பேசணும்னா எப்படி இருக்கும்? முதல் எக்ஸாம்ல நான் ஃபெயில், இங்கிலீஷ் எனக்கு வரல, இங்கிலீஷ்ல ஃபெயில். எங்க அப்பாட்ட நான் சாமியார போட்டுமா அப்படின்னு கேட்டா, நீ சாமியார போ, ஆனா திருப்பி சாமியார தான் என்ன செய்யணும்? வரணும். இடையில என்ன செய்யக்கூடாது? கலப்பையில கை வைத்தால் என்ன செய்யக்கூடாது? திருப்பி பார்க்க கூடாது. எங்க வீட்டுல 8 பிள்ளைங்க, 5 பெண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க. அப்ப 3 பேர்ல எங்க அப்பா தொடக்கத்துல இருந்தே ஒரு பையன் வீட்டுக்கு, அது எங்க அண்ணன் ஹெட் மாஸ்டரா இருந்து எங்களுடைய 8 பிள்ளைங்க, அதான் மூத்த அண்ணன். அவர் தான் சேவியர்ஸ் காலேஜ்ல படிக்கும் போது ஜெஸ்யூட்ல சாமியார போகணும்னு கூப்பிடப்பட்டவர். ஆனா மூத்த பிள்ளை போகல, கடைசி பிள்ளை நான் தான் போனேன். அப்போ மூத்த பிள்ளை அவர் வீட்டுக்கு, 2வது பிள்ளை நாட்டுக்கு, 2வது மிலிட்டரி, 3வது பிள்ளை கடவுளுக்கு. அப்போ வீட்டுக்கு, நாட்டுக்கு, கடவுளுக்கு இத மாதிரி போட்டாச்சு, பிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பிக்ஸ் பண்ணி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க சித்தப்பா பேரை எனக்கு விட்டு, எங்க சித்தப்பா கல்யாணம் முடிக்கலங்கிறதுக்காகவே எங்க வீட்டு அக்கா வரலாம், தம்பி சித்தப்பா கல்யாணம் முடிக்கல, நீங்க கல்யாணம் முடிக்காம செஞ்சிடணும் சாமியார். என்னையா இது? அவர் பேரை உங்களை யாருக்கு விட சொன்னா? எங்க சித்தப்பா பேரை விட்டுட்டு கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்படி சொல்லி உருவானவராக நான் போறேன். அப்ப கடவுள் என்ன திறமை இருக்கு? எனக்கு படிப்பு இருக்கிறது இல்ல. செமினரிக்கு போய் அதற்கப்புறம் தான் என்ன செய்யறோம்? படிக்காத. அப்ப நீங்க இங்கிலீஷ் எக்ஸாம்ல பாஸே ஆக முடியாது அப்படிங்கிற நான் தான் காமராஜ் யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் என்ன செஞ்சேன்? வாங்குறேன். அப்புறம் செல்பாஸ்ல திருச்சிக்கு போன பிறகு நான் பிலாசபிலையும் ஹையஸ்ட் மார்க் கர்மாத்தூர்ல, நான் தியாலஜிக்கு போனதுக்கு அப்புறமும் அப்பவும் 4 வருஷம் படிச்சு நான் தான் ஹையஸ்ட் மார்க். பெருமைக்கு இல்ல, ஆனா கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதில்லை. God does not call the qualified but qualifies the called. அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். கூப்பிட்டு நீ உன உப்புக்கு சப்பாடியா கூட இருந்துட்டு போ அப்படின்னு ஒண்ணு விட மாட்டார். உன்னை அவர் தகுதிப்படுத்துவார், உனக்கு அந்த தகுதியை கொடுப்பார். உலகம் சொல்லும் உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு, நீலாம் என்ன பெருசா சபையில பேச வந்துட்ட, நீலாம் பங்கு பேரங்கள் என்ன வந்து நின்னுட்ட அப்படின்னு பல இடங்கள். அதான் சொன்னேன், பல உதாசீனங்கள், அவமானங்கள், விமர்சனங்கள், நீங்கள் பெண்கள் என்பதாலேயே பல தேவையற்ற முத்திரைகள் அவங்க மேல என்ன செஞ்சிருக்கோம்? குத்தப்பட்டிருக்கோம். ஆனா கடவுள் அவை அனைத்தையும் விட மேலான ஆசீர்வாதத்தை, யூ ஆர் மை சைல்ட் அப்படிங்கிற முத்திரை என்ன செய்வார்? உங்க மேல குத்தி வைப்பார். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி, இயேசுநாதர் மேல குத்தாத விமர்சனத்தையா உங்க மேல என் மேலையும் குத்திடுவாங்க. இறைய சிப்ரியான் அப்படிங்கிற ஒரு புனிதர் சொல்றார், இறை அடியாருக்கு ஏச்சும் பேச்சும் இலவச பரிசு. ரொம்ப ஃப்ரீயா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விமர்சனங்கள் தான் கிடைக்கும். ஏச்சு பேச்சு என்ன செய்யும்? அதிகமா கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு என்ன செய்யும்? அதிகமா தான் கிடைக்கும். அடுத்தவர் பணியை, சமூக பணியை, ஆண்டவர் பணியை செய்வதற்காக முன் வந்த எல்லோருக்கும் இது பொருந்தும். அப்போ ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஃபார் வாட்? எதற்காக? அனுப்புவதற்காகத்தான், சும்மா இல்ல. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கப்பலை கட்டி நீங்க கடற்கரையில நல்ல நங்கூரம் போட்டு கட்டி வச்சிருந்தா அது ரொம்ப சேஃபா பாதுகாப்பா இருக்கும். பட் கப்பல் அதுக்கா இல்ல. புயல்லையும், மழையிலையும், வெயிலையும், சூறாவளியிலையும், சுனாமிலையும் கடலில் பயணிப்பதற்காகத்தான். நான் இந்த பாரிஸ்ல ரொம்ப சேஃபா இருந்தேன், இந்த பங்குச்சாமியார் நான் ரொம்ப சேஃபா இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, பங்க நம்பியோ பங்குச்சாமியார நம்பியோ நீங்க வேதியர்களாக அழைக்கப்படவில்லை. நான் இந்த ஊர்னா எனக்கு பிடிக்கும், இந்த பங்குனா எனக்கு பிடிக்கும், இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே இல்ல. இந்த பங்கு நம்பியா நான் சாமியார வந்தேன், இந்த பங்கு மக்களை நம்பியா நான் சாமியார வந்தேன்? இல்லையே. என்னை அழைத்தவர் ஆண்டவர், அவருடைய பணியை செய்வதற்காகத்தான் வந்தேன் என்கிற மனநிலை எப்பொழுது நம் எல்லோருக்கும் வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை அறிந்தார், என்னை அபிஷேகம் செய்தார், என்னை அனுப்பினார் என்பதை என்னால் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அவரோடு இணைந்திருப்பது, அவரோடு கனி தருவது,
நீங்க அவரை விட்டுட்டு கனி தர முடியாது. யோவான் 15வது அதிகாரம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். பல இடங்கள்ல நீங்களே என்னை விட அழகா என்ன செய்வீங்க. இப்ப பிரசங்க வைக்க சொன்னா நீங்க அழகா வைப்பீங்க. விக்டோரியா கடை இப்ப பைபிள கொடுத்து யோவான் 15 பத்தி பிரசங்க வைங்கன்னா என்னை விட டபுள் மடங்கு என்ன செய்வாப்ல பிரசங்க வைப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது என்பதற்காக அல்ல, என் வாழ்வில் நான் அதை உணர்கிறேனா, அடுத்தவர்களுக்கு சொல்வதில்லை, நான் உணர்றேனா. கடவுளை விட்டுட்டு என்னால ஒண்ணு செய்ய. நல்லா யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், எனக்கு பீடத்தை ஜோடிக்க தெரியும், எனக்கு ஒரு விளையாட்டு போட்டி நடத்த தெரியும், எனக்கு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களுடைய டேலண்ட்ல, உங்களுடைய திறமையில நீங்க நம்பிக்கை வச்சு போறீங்கன்னா அது ஃபிளாப்பா போயிடும். எந்த மாதிரி பிரசங்க வைக்க தெரியுமா அப்படின்னு நான் போய் நின்று அப்படிங்கிற அது ஒண்ணுமே முடியாது. அப்படி என்னவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, நல்லா தெரியும் கோலியா, அவரை மாதிரி பலசாலி யார் இருந்தா, சிம்சோன் அவரை மாதிரி பலசாலி யார் இருந்தா, யார் இவங்கெல்லாம் வீழ்ந்து போனார்கள், யார் இவங்கெல்லாம் அழிந்து போனார்கள். அதனாலதான் சாதாரண ஆடு வச்சிருந்த பொடிப்பைய தாவீது சொல்லுவான், நீ உனது உடல் வலிமையிலும் உன்னுடைய போர் கருவிகளிலும் நீ என்ன செஞ்சிருக்க, நம்பிக்கை வச்சு வந்திருக்க. பட் நான் இந்த இடத்துக்கு யாருக்கு எப்படி தெரியுமா வந்து நிக்கிறேன், நீ யாரை இகழ்ந்து பூசணமா பேசுனியோ அந்த ஆண்டவரை, படைகளின் ஆண்டவரை நம்பி இந்த இடத்துக்கு நான் செஞ்சிருக்கேன் வந்து நிக்கிறேன். 5 கூழாங்கல் 4 கூழாங்கல் தூக்கிட்டு போனான். அவனுக்கு 5 கூழாங்கல் கூட தேவைப்படல, ஒரே ஒரு கல்லு தான் நெத்தி பொட்டுல அடிச்சான், பொத்துன்னு விழுந்துட்டான். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்கு வேறு எந்த படை கருவிகளும் தேவையே இல்லை. இதோ இறை வார்த்தை, இது ஒன்றுதான் உங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் பலமும் இருந்து உங்கள் எல்லோரையும் என்ன செய்யும், காப்பாற்று. இந்த பைபிளை தான் நீங்க தூக்கி இருக்கீங்க. இந்த பைபிள் எதை சொல்லுகிறது, ஆண்டவரை அறிவித்தது, ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை சொல்லுகிறது. அதனாலதான் எல்லாவற்றிற்கும் மையமாக திருமுழுக்கு யோவான். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ இறைவாக்கினர்கள் இருந்தாங்க, எல்லா இறைவாக்கினர்கள் எவ்வளவோ இருந்தாலும் திருமுழுக்கு யோவான் அடிமையை விட, அடிமைக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன திருமுழுக்கு யோவானை தான் ஆண்டவர் சொன்னார், பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட வேற யாரு கான்டாக்ட் சர்டிபிகேட் இயேசுநாதரே கொடுத்திருக்காரு. வேற பைபிள்ல யாருக்குமே இயேசுநாதர் இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை. நீதிமான் சொல்லியிருக்காரு, நேர்மையாளர் சொல்லியிருக்கிறாரு, இவங்களுக்கு தான் நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாருமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எப்படி எலியா இருந்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டில் எலியாவாய் மீட்பர் மெசியாவினுடைய பாதையை தயாரிக்கின்றவராய் யார் வந்து நின்றா, திருமுழுக்கு யோவான். அதனாலதான் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை நம் எல்லோருக்கும் விருது வாக்காக இருக்கின்றது. அவர் வளர வேண்டும். அப்ப அவர் வளர வேண்டும் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான் அறிவிக்கப்பட வேண்டும். அவர் என்னை அறிந்தார், என்னை அபிஷேகம் செய்தார், அனுப்பி இருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக. அதனாலதான் இறைவாக்கினர் எரேமியா அழைக்கப்படுகிற பொழுது, நான் சின்ன பிள்ளை எனக்கு என்னப்பா பேச தெரியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று தகுதியற்ற தூய்மையற்ற உதட்டை ஆண்டவர் தொட்டு சொல்லுகிறார். 9வது வசனத்துல, இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ப்ராஃபட் அப்படின்னா யார் அப்படின்னா, who is a prophet? யார்? இறைவாக்கினர். இறைவாக்கினர் இறைவனின் வாயாக செயல்படக்கூடியவர் தான் இறைவாக்கினர். ரொம்ப எளிதா புரியணும்னா, நாம சில நேரத்துல கிளாஸ்ல ஏதாவது டீச்சர் சொல்லணும்னா பயந்த பிள்ளை அமைதியா இருக்கும். நாம டீச்சர் இப்படி சொன்னா அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவளுக்கு வேற வாய் இல்லையோ, நீ என்ன அவளுக்கு வாயா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. எக்ஸாக்டா நம்ம எல்லாருடைய பணியும் ஆண்டவருடைய வாயா என்ன செய்யணும். சரி, நம்ம வாய்க்கு வந்தபடிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. நம்ம வாயில யாரதான் பேசணும், அவருடைய வார்த்தை நமது வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வேதியர்கள் மட்டும்தானா, சாமியார் மட்டும்தானா? திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது எல்லாருடைய வாயிலையும் சாமியார் சிலுவை போட்டு என்ன செய்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன செய்கிறார், வைக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைகள் என் வாயில் வைக்கப்பட்டிருக்கிறன. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போல்டா பேசலாம். ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யாண்டா, பச்சோந்தித்தனமா என்ன செய்யாண்டா பேசாண்டா, சாமியார்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யாண்டா பேசாண்டா, குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யாண்டா பேசாண்டா. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதுக்கு மேல நீ படபடா சொல சொலான்னு பேச எல்லாம் யார்கிட்ட இருந்தா வரும், தீயோனிடமிருந்தே வரும். கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் தைரியமா நெஞ்ச நிமித்தி என்ன செய்யலாம், பேசலாம். ஒருவேளை ஒரு பங்குச்சாமியார் இவ்வளவு போல்டா ஒரு பங்குல முடிவெடுத்து சொல்றாரு அப்படின்னா எப்போதும் சில பேருக்கு அது பிடிக்காம தான் என்ன செய்யும் போகும். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அல்ல, ஆண்டவருக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா அப்படின்
இறைவாக்கினர். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சாதாரண வேலைக்காரி கேட்டதுக்கு பயந்து போன ராயப்பர் தான் கடைசி ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிறகு, நான் உனக்கு பயப்படணுமா? என்ன கூப்பிட்டாரு பாரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது, அவருக்கு பயப்படணுமா? நீ அதிகபட்சம் என்ன செஞ்சிருவ? கொன்றுவியா? இந்த உடலை கொல்பவருக்காக அல்ல, இந்த உடலையும் ஆன்மாவையும் இறுதி நாளில் தீர்ப்பு கொடுப்பவர் இருக்கிறார், அவருக்கு தான் என்ன செய்யணும்? பயப்படணும். உனக்கு என்ன செய்ய மாட்டேன். இந்த நெஞ்சுரம், இந்த துணிச்சல் எப்போ வந்துச்சு தெரியுமா? அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் என்பதை உயிர்ப்பின் அனுபவத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப அவரும் வளரணும். அவர் வளரணும்னா அவர் கூட என்ன செய்யணும்? இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருக்கிறது எதற்காக? கனி தருவதற்காக. கால் நூற்றாண்டாய் நீங்கள் பூத்து குலுங்கி இந்த தமிழக திருச்சபைக்கு கனி தந்திருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்ல, நீங்கள் பணி செய்த இடங்கள்ல மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நீங்கள் கொடுத்த கனிகள் இன்று விளைந்திருக்கின்றன. உங்களை மாதிரி முன்னோர்கள், மூத்தோர்கள், சபை பணியாளர்கள் கொடுத்த கனியில் விளைந்த ஒரு விருட்சம் தான் நான் இன்னைக்கு. நான் தொடக்க காலத்துல என்னுடைய குடும்பமும் சரி, என்னுடைய பின்னணியும் சரி, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழுல வேதியர் இருதயசாமி இருக்கிற பொழுது, பிரதர் ஷெல்டன் இருக்கிற பொழுது, நான் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற பொழுது, ஒரு தவக்காலத்தில் எங்க ஊர்ல ஒரு தவக்கால தியானம் நடத்துவதற்காக இருதயசாமி பிரதரும் ஷெல்டன் பிரதரும் வந்து நிற்கிறாங்க. அப்பதான் +2 முடிச்சுட்டு செமினரிக்கு போகவா போக வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற நேரம், எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க தாத்தா உபதேசியார், எங்க அண்ணன் உபதேசியார், எங்க அப்பா, எங்களுடைய அண்ணன் இப்போ உபதேசியாரா இருக்காங்க. எனவே தொடக்கத்துல இருந்து கடவுளுடைய பணியை செய்கிற குடும்பம் தான். அந்த குடும்பத்துல வந்துட்டு எங்க அண்ணன் போய் இருதயசாமி பிரதர்ட்டையும் ஷெல்டன் பிரதர்ட்டையும், தம்பி செமினரிக்கு போகணும்னு சொல்றாப்ல, நீங்க என்ன செய்யுங்க, பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு இருதயசாமி பிரதரும் ஷெல்டன் பிரதரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க கடவுளுடைய பிள்ளையா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தொடக்கத்துல இருந்து இங்க பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துல கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு கூட நாலாங்கட்டையில் பங்கு தந்தையா இருக்கிற பொழுது அவர்களோட இணைந்து ஒரு 15 நாள் இலங்கைக்கு போய் அங்க ஆண்டவருடைய வார்த்தையை தவக்கால தியானமாக செஞ்ச கொடுத்து, பிறகு எனக்கு வந்த பங்கு பணிகள் எல்லாம் பங்கிலேயே அதிகமான பணிகள் என்பதால் இதே போல ஜெப கூட்டங்களுக்கு போய் என்ன செய்யறதுல அதிகம் பங்கேற்க முடியல. இன்னைக்கு கூட ரொம்ப நெருக்கடியான நேரம் தான். நேற்று இரவு 3-4 இரவுகள் தூங்காத இரவுகள் தான். நேற்று அதுக்கு 2 நாளும் பங்குக்காக, நேற்று எங்க குடும்பத்திற்காக, குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன், அதெல்லாம் முடிச்சு ரொம்ப லேட் நைட் 2 மணிக்கு தான் வந்தேன். ஆனால் இன்று உங்களோடு இருப்பது என்பது மீண்டும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. ஆண்டவரோடு இணைந்திருப்பது எவ்வளவு ஆனந்தமானது, எவ்வளவு அபிஷேகமானது. அவரை அனுபவித்த பிள்ளைகளால் மட்டும்தான் அவர் இனிமையானவர், மதுரமானவர் என்பதை என்ன செய்ய முடியும்? சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைய நாளில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இறுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லாம் எதற்காக? இயேசுநாதர் இந்த உலகத்துல சொன்ன எல்லாம் எதற்காக? 11ஆம் வசனம் சொல்றது, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிரசங்கம் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி இல்லை, பணம் பொருள் செல்வம் தருகிற மகிழ்ச்சி அல்ல, நாம் பணி செய்கிற இடங்களில் பாராட்டுகிறவர்கள் தருகிற மகிழ்ச்சி அல்ல. ஆண்டவருடைய மகிழ்ச்சி எனக்குள் இருக்க வேண்டும், எனது மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும், அவர் வளர வேண்டும். ஆமென். நீதியின் தலைவனே, என் அன்பு இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்துகின்ற நாட்டு தலைவர்களுக்காக உம் திருப்பாதம் வருகின்றோம். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக தியாக உள்ளத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் உழைத்திட உமது அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை உருவான அன்பு இறைவா, உமது நற்செய்தி பணிக்காக எங்களை அழைக்கப்பட்டிருக்கிற அதற்கான நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தியை அறிவிப்போது காலடிகள் எவ்வளவு அழகானவை என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கோ இருந்த எங்களை அழைத்து ஒரு வார்த்தைக்காக அழைத்து எங்களுடைய வாழ்வை அழகாக்கிட்டீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக எங்களையும் எங்களுடைய கணவர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நல்ல உறவுகளை சுகத்தையும்
எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நீர் கொடுத்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு என்றும் உடன் இருப்பவரே, என் இனிய இறைவா, இன்றைய நாளிலே இந்த அருமையான வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற முழு காரணமாய் உம்மோடு இணைந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு சொர்ணமாணிக்கம் அவருடைய குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய அன்பு கணவர் விட்டு சென்ற பணியை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி நிர்மலா சொர்ணமாணிக்கம் மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய விழா கொண்டாட்டத்திற்காக கடந்த ஒரு மாத காலமாக மிக அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டு எங்களுக்காக அர்ப்பணத்தோடு அவர்கள் செயல்பட்ட அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேரை பேத்திகளை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய செய்கின்ற பணிகளையும் நீதாமே தொடர்ந்து வழி நடத்தீர்கள். அவர்கள் செய்கின்ற பணியில் நீதாமே உடனிருந்து அவருக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாய் இருந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா மெய் மன்றாடுகின்றோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்ற இறைவார்த்தைக்கேற்ப அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற இறைவார்த்தையின்படி 25 பெண் பேதியர்களை உருவாக்கி இன்று பல மறை மாவட்டங்களில் பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பின் தகப்பனே, உருவானது முதல் இது நாள் வரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இறைப்பணியில் செய்து கொண்டிருக்கின்ற என் சகோதரிகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தோடு அவர்கள் பணி தொடரவும், பணியிலிருந்து விடுபட்டிருக்கின்ற என் சகோதரிகளின் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் 25 பேரையும் ஒன்றிணைக்க காரணமாயிருந்த இந்த நாளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது இறைப்பணியிலும் உம் வாழ்வில் எங்கள் வாழ்வில் உம்மை இணைத்து என்னாலும் சிறந்த சாட்சிகளாக இந்த மண்ணுலகுக்கு நாங்கள் திகழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய விழாவின் மகிழ்வை இரட்டிப்பாக்க அருமையான திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை இமானுவேல் ஜெகன்ராஜா அவர்கள், அருள் தந்தை செல்வின் அவர்கள், அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பேரின்ப வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த இடம் இன்னும் நற்செய்தி பணியை உருவாக்குகிற விளை நிலமாய் நாற்றாங்காலாய் மாறிடவும், 4 நூற்றாண்டாய் உங்களை கரம்பிடித்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் ஆண்டோர் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய முடிவான கல்வாரி வரை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வெள்ளி விழாவில் மகிழ்வோடும் நன்றியோடும் இணைந்து வந்திருக்கிற எம் பெண் வேதியர்கள் தங்களுடைய வாழ்வை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு இவர்கள் மென்மேலும் ஒத்திருக்கவும், அவரோடு இணைந்திருந்து கனிதரவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே இறைவா, வான தூதர்கள் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். ஒவ்வொரு திருப்பலியிலையும் அவரை தான் நாம் உட்கொள்கிறோம். அவரை உட்கொள்ள நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என்கிற அருளை உணர்ந்து கொள்ள அப்பரசத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையாக உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் மறுமணமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவ இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூறுகிறார்கள். எங்கள் திருத்தந்தையிலேயோ திரு அவையுடைய ஆயர்கள்
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தனர். எமறை மாவட்ட போஸ்தலிங்க பரிபாலகர் பேரில் திரு மோட்சராஜன் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை குறிப்பாக ஹாரிஸ் ஜெப மையத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு ஜெப வீரர்களாக மாறி உம்முடைய திருவடிகளுக்கு வந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, இன்னும் சிறப்பாக சகோதர சொர்ணமாணிக்கம் அவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழும் புனித யோவா, இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பறையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருந்து கனிதர தடையான தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அழைத்த ஆண்டவர் தருகிற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
திருத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவரக்கத்தால் என் உள்ளத்தை உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள்புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை அறிந்த தெய்வம், நம்மை அபிஷேகம் செய்த தெய்வம், அவர் பணியை செய்ய நம்மை அனுப்பிய தெய்வம். இணைந்திருக்க கனிதர தன்னையே உணவாக தருகிறார். பெற்றுக்கொள்ள வந்த நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நமக்குள்ளும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமும் நம்மை காக்க முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பாரத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட பெண் வேதியர்கள் ஏற்கனவே உம்மை நோக்கி கால் நூற்றாண்டாய் பயணித்ததை போல தொடர்ந்து மகிழ்வுடனும் நன்றியுடனும் கனிதர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆழிப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆராதனையும் துதி தோற்ற நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. தன்னுடைய வார்த்தையினாலும் வானக விருந்தினாலும் நமக்கு ஊட்டம் அளித்து நம்மை புதுப்பித்து அர்ச்சித்து தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே பிரசன்னமாயிருக்கின்ற நம் ஆண்டவரை நன்றி உள்ளத்தோடு அவரை புகழ்ந்து பாடுகின்ற உள்ளத்தோடு ஆராதிப்போம். அவருக்கே நம்மை முழுவதுமாக மீண்டும் அர்ப்பணிப்போம். நமக்காகவும் நம் மனதிலே நாம் சுமந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜெப காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவர் பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஒவ்வொருவரும் சிறிய அளவிலே நம்முடைய உள்ளத்தில் நம் ஆண்டவரோடு எப்படி பேச விரும்புகின்றோமோ அவ்வாறு நம்முடைய நன்றியதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்து பாடி கடவுளை போற்றி துதிப்போம். எங்களை விட்டு மறைந்த அனைத்து தந்தையர்களுக்கும் நித்திய சாந்தியை தரவும், சகோதரர் இருபால் துறவிகளுக்கு இளைப்பாற்றியை தந்து அவர்களை விண்ணக வீட்டில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கின்றோம். இந்த தருணத்தில் இவை அனைத்திற்காகவும் நன்றி செலுத்தி வாழ்த்தி போற்றி ஆராதிக்கின்றோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சிறப்பான கனிதரவும் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம் குடும்பத்திலே நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அன்பிலும் மகிழ்விலும் எப்போதும் ஒற்றுமையில் வாழவும், நாம் சிறப்பான சான்று பகர ஆண்டவர் தாமே நல்ல வாழ்க்கை சூழலை தந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பாதத்திலே ஜெபித்து சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்போது மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை புகழ்ந்து ஆசீர் பெறுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலக நாளே மனிதன் இதனை அறிய இயலா. குறையே
அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அப்படியே அமர்ந்து கொள்வோம். அவள் தாளை பணிந்திடுவோம், அவள் செய்யும் வழிதான் மோட்சம். நம் இயேசுவை தொழுதிடுவோம், தாயின் மடிதான் உலகம். அவள் தாளை பணிந்திடுவோம். நன்றி கூறுகின்றோம், அவரை புகழ்கின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம், அவரை வணங்குகின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த 25 ஆண்டுகளாக வழி நடத்திய இந்த அற்புதமான நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்க அருமையான திருப்பலி நிறைவேற்றி மிகச் சிறப்பான அருமையான மறையுறை சிந்தனைகளை நமக்கு ஏற்றாற்போல் வழங்கி நம் மகிழ்வை இரட்டிப்பாக்கிய எங்களுடைய நமது மறை மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய கருத்துப்பிள்ளையோர் பங்கு திருச்சபையின் அருட்தந்தை இமானுவேல் ஜெகன்ராஜா அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எங்கள் மறை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய கருத்துப்பிள்ளையோர் பங்கு திருச்சபைக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம், மணிமகுடம் என்றே சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு விவிலிய களஞ்சியம் அவர். மறையுரை எப்போதுமே எந்த ஊருக்கு சென்றாலும் மறையுரை மாமன்னன் என்றே நாங்கள் அவரை அழைப்போம். அப்பேற்பட்ட அருள் தந்தை எங்களுக்கு பங்கு தந்தையாக கிடைத்திருப்பது இறைவன் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய மாபெரும் வரம். அவர்களை நன்றியோடு நினைத்து நம்முடைய பெண் வீரர்கள் சார்பாக இந்த அருமையான பொன்னாடையை திருமதி பிருந்தா அவர்கள் வேதியர் மதுரை உயரை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் பிருந்தா அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி வழங்குகிறார்கள். மேலும் இன்றைய நன்னாளிலே நம்முடைய கழுகுமலை பங்கு திருச்சபையின் பங்கு தந்தையாய் இருந்து அற்புதமாக மிக நேர்த்தியாக பங்கு திருச்சபையை வழி நடத்துகின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தர், எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்களுடைய தாய் பங்கிலிருந்து பிரிந்த கடைய மண்ணிற்கே உரித்தான எங்கள் பாசத்திற்குரிய அருட்தந்தை செல்வின் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த அருமையான நாளில் நமது மகிழ்வை மிக மிக இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலும் வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு அருட்தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை திருமதி நம்முடைய செல்வி பேபி கமலா அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு புலித்துறை மறை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய அன்பு மூத்த சகோதரி பேபி கமலா அவர்கள் போர்த்துகிறார்கள். அடுத்ததாக அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள் நம்முடைய பாரிஸ் ஜெப இல்லத்திலே எப்போது வேண்டுமானால் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி மக்களை ஜெப வீரர்களை மிக உற்சாகமாக ஊக்கமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கப்புச்சின் சபையை சார்ந்த நம்முடைய அன்பு அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நாங்கள் ராஜா ஃபாதர்னே கூப்பிட்டு அப்படியே பழகிட்டோம். அதனால ராஜா ஃபாதருக்கு
நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்த திருமதி ஜெயமேரி அவர்கள் இந்த பொன்னாடியை போட்டி மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். பிரியமானவர்களே, நம்முடைய பெண் வேதியர்களின் மூத்த சகோதரியாக, நம்முடைய பெண் வேதியர்களின் ஒரு மூத்த சகோதரி மட்டுமல்ல, தாய் போல அரவணைத்து கொண்டு எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, நம்மை கண்டித்து திருத்துகின்ற நல்லதொரு தாயாக, எப்போதுமே நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய அன்பு அக்கா பேபி கமலா அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் இந்த ஆண்டு தங்களுடைய வேதியியல் பணியினை நிறைவு செய்கிறார்கள். அவர்கள் உடல்நிலை ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நம்மோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால நம்முடைய அக்கா அவர்களுக்கு மிகச் சிறப்பாக நமது நன்றியையும் பாராட்டுகளையும் நாம் வழங்கி நம்முடைய அக்கா முன்னாடி திருமதி ஜெரால்டு சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி நம்முடைய பெண் வேதிகள் சார்பாக நமது நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஜோர கைதட்டலாமே. அடுத்ததாக இந்த வெள்ளி விழா நடைபெற நாம் கடந்த 6 மாதங்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ், அவ்வளவு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக நமக்கு உற்ற துணையாக நாம கொண்டாடுறதுக்கு நல்லதொரு இடம் அளித்து, குறிப்பா ஜெப வீரர்களாய் அவங்க நிறைய பிரேயர்ல வச்சு நம்முடைய சகோதரர் சொர்ணமாணிக்கம் இல்லையே அப்படிங்கிற அந்த இடத்தை நிறைவு செய்தவர்கள் திருமதி நிர்மலா சொர்ணமாணிக்கம் அவர்கள். அன்பு அம்மாவை முன்னாடி கூப்பிடுறோம். அதனால எங்களுடைய பெண் வேதியர்கள் சார்பாக எங்களுக்கு தாயாக இருக்கின்ற, எல்லா விதத்திலுமே உற்ற துணையாக இருக்கின்ற நம்முடைய அன்பு அம்மா நிர்மலா சொர்ணமாணிக்கம் அவர்களுக்கு திருமதி வேதியர் பாவுலை திருச்சி, திருமதி அன்பரசி சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி இந்த நமது நன்றியை தெரிவித்து மகிழ்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மிக அழகாக எப்பொழுதுமே ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய மூத்த அன்பு மகன் ஆபில் பாரிஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவங்க தூங்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு தெரியாது. கடந்த 3 நாட்களாக தூங்காம அவ்வளவு விஷயத்தையும் நேர்த்தியா பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் இல்லை, அவ்வளோ பேரையும் அவங்க ஒருங்கிணைச்சி இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும். எங்க அப்பாவோட கனவு, எங்க அப்பாவோட ஆசை, எங்க அப்பாவுக்கு நான் அதை செய்யற ஒரு பெரிய நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க திட்டமிட்டு செஞ்சாங்க. நிறைய அது எண்ணில் அடங்காதது. அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். திரு ஆபில் பாரிஸ் அவர்களுக்கு நம்முடைய அன்பு தம்பி இந்த பொன்னாடையை போர்த்தி பெண் வேதிகள் சார்பாக நமது நன்றியினை, பாசத்தினை, அன்பினை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். மிகவும் நன்றி. அடுத்ததாக அவர்களுக்கு எப்போதுமே உறுதுணையாய் இருக்கின்ற திருமதி லிபி ஆண்ட்ரோ அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். வேதியர் சொர்ணமாணிக்கம் அவர்களுடைய மூத்த மருமகள், அவங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து எல்லா பணிகளுமே ஒரு ஆசிரியராக இருந்தாலும் குறிப்பாக அவருடைய பங்கு பேரவை செயலரும் கூட மிக அழகாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற லிபி ஆண்ட்ரோ அவர்களை இந்த பொன்னாடை போட்டி திருமதி பவுலி திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பவுலின் அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டி அவரது பாசத்தை அன்பை தெரிவித்து வருகிறார்கள். வேதியர் சொர்ணமாணிக்கம் அவருடைய மூத்த மகள் அண்ணா பாரிஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எல்லா விதத்திலுமே பெண் வேதிகளுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து செய்யக்கூடியவங்க. அம்மா நேற்றே அவங்க வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்ட்டு. அதனால ரொம்ப சந்தோஷம். தலைமை ஆசிரியையாய் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி அண்ணா பாரிஸ் அவர்களுக்கு வேதியர் திருமதி சொர்ணம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நமது நன்றியை தெரிவித்து வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த சொர்ணம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். அவர்களோடு இணைந்து எல்லா விதத்திலுமே ஒத்துழைப்பு நல்கின்ற திருமதி ஆல்பா பாரிஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நீங்களும் எங்க வீட்டு பிள்ளைதான். அதனால மிகச் சிறப்பான ஆசிரியை பணியை செய்து கொண்டிருக்கின்ற திருமதி ஆல்பா பாரிஸ் அவர்களுக்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி வேதியர் பெலிக்ஸ் அவர்கள் நமது நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை தான், இல்லை நம்ம வீட்டு பிள்ளை. சரியா? ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலே நம்முடைய திருவழிபாடு மிக அழகாக சிறப்படைய நம்முடைய அன்பு நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு கடைக்குட்டி தங்கம் தெத்தி அவர்கள் மிக அழகாக நமக்கு இசை மீட்டி நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். எனவே
தெத்தி அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ அன்பு தம்பி அவர்களை நாம் முன்னே அழைக்கின்றோம். சீக்கிரம் வாங்க மாஸ்டர். தெத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நாம் தெரியப்படுத்தி வருகிறோம். அவர்கள் இன்னும் மிகச் சிறந்த இசையமைப்பாளராக வளர நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஜோராக கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. திருமதி அடைக்கலம் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பொன்னாடியை போட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது திருமதி நிர்மலா சொர்ணமாணிக்கம் அவர்கள் தங்களுடைய நினைவு பரிசினை நமக்கு தருவார்கள். அன்பு அம்மா அவர்கள் நமக்கு மிகச் சிறப்பாக இறுதி வரை நம்மோடு இருந்து நம்மளை ஒரு வழி செய்து இன்று நம்ம தந்தையை ஒரு வழி பண்ணி எல்லா வேலையும் சிறப்பாக செய்து கொடுத்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட 25 வெள்ளி விழாவை கொண்டாடும் அன்பு சகோதரி அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக இளஞ்சிவப்பு நிறமதில் அணிவகுத்து இறைவனின் கரத்தில் இணைந்த மகிழ்வான 25ஆம் ஆண்டை கொண்டாடி மகிழும் அனைத்து பெண் வேதியர்களுக்கும் காரிஸ் குடும்பத்தார் சார்பாகவும் காரிஸ் ஜபக்குழுவினர் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நாளிற்கு மிகச் சிறப்பான முறையிலே திருப்பலி நிறைவேற்றி நம்மோடு ஜெபித்த அனைத்து பங்கு தந்தையர்கள். தந்தை சொன்னாங்க, இந்த பணி வாழ்வில் நிறைய சவால்கள் வந்தாலும் ஒவ்வொன்றையும் நம்ம ஏற்று செயல்படணும். திருமுழுக்கு யோவான் தான் அந்த ஆயத்த பணியை மேற்கொண்டார். அதே போல அந்த ஆயத்த பணியை மேற்கொண்டு நீங்க இன்னும் சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நமது தந்தை கருத்தப்பிள்ளையூர் பங்கு தந்தை இமானுவேல் அவர்களுக்கு எங்களது காரிஸ் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களது கழுகுமலை பங்கு தந்தை ஒரு விடிவெளி, ஒரு நட்சத்திரம் என்றே சொல்லலாம். அந்த காலத்துல யூத்தா நாங்க இருந்தப்போ என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யணும் நாங்க நினைச்சோமோ அத்துணை செயல்பாடுகளும் இன்னைக்கு நாங்க வேற ஊருக்கு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் மீண்டும் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய அனுபவங்கள் அசை போடும் விதத்திலே பங்கு தந்தை அவர்கள் பல்வேறு சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே கழுகுமலை பங்கு தந்தை செல்வின் அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல எங்களது உடன்பிறவா சகோதரர் போல ஒரு ஆன்ம வழிகாட்டி போல இருந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது தந்தை ராஜா அவர்களுக்கு காரிஸ் குடும்பத்தினரின் சார்பாக எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல சகோதர சகோதரிகளாகி நீங்கள் தொடர்ந்து உங்களது பணி வாழ்விலே இறைவனின் கரத்தில் அழகிய மணி மகுடங்களாக திகழ்ந்திட எங்களது வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி. அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அடுத்ததாக அப்போ நீங்க சந்திரமான போடுங்க பாதம். அடுத்ததாக திருமதி விஜிலா அவர்கள், அடுத்ததாக திருமதி கமிலா அவர்கள், திருமதி லிசி அவர்கள், வேதியர் திருமதி கமிலா அவர்கள், வேதியர் திருமதி லிசி அவர்கள், குளித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அடுத்ததாக திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்து திருமதி பவுலின் அவர்கள், வேதியர் திருமதி பவுலின் அவர்கள். சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி ஜெரால்டு வேதியர் திருமதி ஜெரால்டு அவர்கள். மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி அமலோற்பவம் அவர்கள். மதுரை வேதியர் ஜெரால்டு சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அடுத்ததாக மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் அமலோற்பம் அவர்கள். அடுத்து சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர்
ஜெயா ஜெயவேரி அவர்கள். அடுத்ததாக மதுரை உயர்மாநில மாவட்டத்தை சார்ந்த வேதியர் பிருந்தா அவர்கள். அடுத்ததாக பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் திருமதி ராணி அவர்கள். மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் பிருந்தா அவர்கள். பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் திருமதி ராணி அவர்கள். அடுத்ததாக திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பெலிக்ஸ் அவர்கள். திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த. அடுத்து திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பவுலின் அவர்கள். திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பவுலின் அவர்கள். வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி சகாயம் அவர்கள். வேதியர் திருமதி சகாயம் அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த. அடுத்து வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி சொர்ணம் அவர்கள். திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த வேதியர் திருமதி பவுலின் அவர்கள். அடுத்ததாக வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி சகாயம் அவர்கள். வேதியர் சொர்ணம் அவர்கள். வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி சகாயம் அவர்கள். வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி சகாயம் அவர்கள். சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி அன்பரசி அவர்கள். வேலூர் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி அன்பரசி அவர்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி அடைக்கலம் அவர்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி அடைக்கலம் அவர்கள். சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி நிம்மி நிர்மலா அவர்கள். ஏஞ்சலின் நிர்மலா அவர்கள். சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருமதி நிர்மலா அவர்கள். கேமரா பாருங்க. சரி சரி வெட்டுங்க 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 வெட்டுங்க.
ஒயிட் சொருக்கு ரசம் நீ வேண்டாம் அழுதுற போறோம். ரைட்.